ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 9/10/2025 அன்று ஒளிபரப்பான டே 4 எபிசோடு 5 நிகழ்வுனுடைய, அதாவது ட்ரை ட்ராப், அதாவது தண்ணி வரல டேப்பில், அந்த எபிசோடை தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிக் பாஸ்ல நடந்தது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதாவது கமுருதீன் தண்ணியை கொட்ட விட்டாரு. ஓகேங்களா, ஆதிரைக்கும் கமுருதீனுக்கும் சண்டை நடந்தது. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த காரணமா இந்த கமுருதீன் தான் காரணம்ங்கிறத முதல் முறையா பிக் பாஸ் வரலாற்றுல வந்து டக்குனே குறும்படம் போட்டு பிக் பாஸ் காட்டிட்டாரு. இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் மீறிய திவாகர், அதன் பிறகு ரூல்ஸ் மீறிய பார்வதி அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. அதுக்கு அடுத்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் நடந்தது, அதுல ரூல்ஸ் மீறினாங்க. ரைட். அதன் பிறகு வந்து கதை சொன்னாங்க, ஸ்டோரி சொன்னாங்க. அதன் பிறகு நந்தினி அழுதாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்துச்சு. இதை பத்தி தான் நம்ம கொஞ்சம் விரிவா பேச போறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் தான், எங்களை சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியை அன்பு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமா ஹைப் பட்டன் இருக்குல்ல, அந்த ஹைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு கீழே வரும் கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸை தள்ளினீங்கன்னா ரீமிக்ஸ் வரும். அது இப்படி தள்ளினீங்கன்னா ஹைப் பட்டன் வரும். ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. அப்படி வந்ததுன்னா ஹைப் பட்டன் பண்ணிடுங்க, மறக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாக்கி. அதோட இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி கண்ணன் அவங்க வந்து 20 பவுண்ட் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் துர்கா அப்படின்றவங்க வந்து அவங்களும் ஒரு 2000 ரூபா வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. உங்க 2 பேருக்கு எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சிடும். இந்த வீடியோக்கள் பண்ணுறது, இவ்வளோ நேரம் பேசுகிறது, இதற்கான எடிட்டிங், இதற்கான விஷயங்கள், இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதை புரிந்து கொண்டு பங்களிப்பு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் என்ன நடந்ததுன்னா, ஃபாஸ்ட்டு காலையில் எல்லாருமே வந்து தண்ணி. ஆமாம். அதாவது ஒரு பொறுப்பை முன்னெடுத்து கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்புக்கு காரணமாக இருக்கணும். ஏன்னா உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் லேடிஸ் வந்து டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரே பாத்ரூமை யூஸ் பண்ணும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து லேடிஸ்க்கு கரெக்டாக வந்துடும். நீ நின்றுட்டு அடிச்சுட்டு போயிடுவேன், அவங்க அங்கே உட்காரணும். அதே மாதிரி ஒரு சின்ன துகள் ஏதோ ஒன்று இருந்தாலும் கூட யூரினரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதற்கு தண்ணி மிக பெரும் பங்காக இருக்கும் பொழுது, அதற்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? இந்த இடத்துல நிச்சயமாகவே சபரியை நான் பாராட்டணும். நடிக்கலன்றது வேற, இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டோ அதற்கான முனைப்புகளோடு ஒருத்தர் பண்ணுறாரு. ஆனால் கமருதீன் கிட்ட அந்த மாதிரியான எந்த முனைப்பும் இல்லை, மிக பெரும் அலட்சியம் இருக்கிறது. பிக் பாஸ் கிட்ட போய் கேட்டு தண்ணி அனுப்பியா மாட்டேடா அப்படின்ற மாதிரி கேட்டுவிட்டு நீ மான் முடிச்சு சட்டையை ஊற்று போட்டு தூங்குற. காலையில் 4 மணிக்கு எழுந்து பார்க்குறாரு, அப்போ தண்ணி ஊற்றுது. அவர் அலண்டு போய் எழுப்பவும் முடியல. ஏன் நீ வெளியில் தூங்க வேண்டியதானே, இல்லை வாசலில் தூங்கு. அவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கிறவங்க எதுக்கு நீங்கள் பிக் பாஸ் வரணும்? இப்போ என்கிட்ட யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நந்தினி அழறாங்க, என்னை வந்து கேட்குறாங்க பிக் பாஸ் வரீங்களான்னு. எனக்கு செட் ஆகாதுங்கன்னு. அவ்வளோதான். ஏன்னா எனக்கு அது செட் ஆகாது. முடிஞ்சது. அப்படி நான் ஒரு வேளை ஒத்துக்கிட்டு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, மூடிட்டு உட்காந்துருப்பேன். ஏன்னா நான் கையெழுத்து போட்டு வந்திருக்கேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை என் மைண்டு வந்து சரியாக இல்லைனாலோ, எனக்கு வந்து டாக்ஸிக்கான நிறைய விஷயங்கள் இருக்குதுனாலோ நான் உள்ளார போக மாட்டேன். கண்டிப்பாக. ஏன்னா என்றால் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை, யாரோ ஒரு முன்னேற்றத்தை, யாரோ ஒரு வாய்ப்பை நீங்கள் பறிக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்ட். இதுக்கு உங்களை கூப்பிடல, இதுக்கு இவ்வளோ பெரிய செட்டு போட்டு நடத்தலை. கரெக்டான. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் போது அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு தோல் கொடுக்கணும், நிற்கணும். ஏன் அப்போ சபரிக்கெல்லாம் வந்து என்ன அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு அவர்லாம் வரலையா? அவருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அதே வீட்டில் இருக்கிற கமருதீன் எங்கே போச்சுன்றது தான் என்னுடைய கேள்வி. கரெக்டான கேள்வி. இதுல கூடவே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டீங்க. பட் வந்து இவர் வந்து ஓடுறது இருக்கு பாத்தீங்களா, விக்கல் விக்ரம் வந்து ஓடுவாரு, தவிப்பாரு, எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம. அதன் பிறகு வந்து பிக் பாஸ் வந்து நீங்க தண்ணி விடுற மாதிரி அவர் எழுந்து போனதுக்கு அப்புறம் வந்து 5 நிமிஷம் இந்த பக்கம் விட்டுறது, 2 செகண்ட் விட்டு அவர் இங்க இருந்து திருப்பி இங்கே எடுத்துட்டு வந்து விடுறதெல்லாம் வந்து எதுக்காகனா அலைய வைக்கிறது. அதேதான், அது கரெக்டான வார்த்தை, அலைய வைக்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு அந்த தவறு புரியவே இல்லை. இதன் பிறகு வந்து பிக் பாஸ் வந்து குறும்படம் போடுறாரு. அதை அப்படியே இங்கேயே சொல்லிடுறேன். பிக் பாஸ் வந்து குறும்படம் போட்டு காட்டுறாரு. எத்தனை தடவை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல, அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் பேசுவாரு. தம்பி ஒரு நாள் ஒரு வேளை மட்டும் நீ மிஸ் பண்ணல தம்பி, டோட்டலாவே நீ மிஸ் பண்ணிருக்கிற. அதை விட காரி துப்புன மொமெண்ட் தான் அது. அதாவது பிக் பாஸ் வரலாற்றுல இந்த 9 சீசன்ல இவ்வளவு அலட்சியம், அதுவும் 3 நாள்ல போய் தூங்குறதெல்லாம்
அதாவது நீங்கள் ஆரம்பித்து 25 நாள் ஆயிடுச்சுன்னா டயர்டு வரும். நிச்சயமாக மனித மனத்திற்கு ஒரு டயர்டு வரும். வெளியே போவோம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம், அதனால் நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் கட் ஆகுது, ஃபேமிலி தாட் வரும், நிறைய டிப்ரெஷன்ஸ் வரும். அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இதெல்லாம் வந்து நடக்கும்போது சில தவறுகள் நடக்கும். அது 3ஆவது நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து சட்டையாவத்து போட்டு நீ வந்து தூங்கினா நீ எப்படி வந்து வெளியில போய் எல்லாரும் எதிர்க்கு நீ வந்து நியாயம் பேச முடியும் நான் கேட்கறேன். அது ஒண்ணு ஜாக்கி, அந்த பிக் பாஸே சொல்லுவாரு, அவர் ரொம்ப டீசெண்டா சொல்லி முடிச்சிருவாரு. இது இந்த தண்ணி இப்ப இன்னைக்கு இல்லாததுக்கு காரணம் யாரு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்னதற்கு அப்புறம் இப்ப ஒரு நான் என்ன சொல்றேன்னா, தவறே பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க ஜாக்கி. இப்ப நானே வந்து நிறைய தடவை தோணல மொமெண்ட் தான் எனக்கு எப்பவுமே தோணல, அப்புறமா பண்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்ப தவறா பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே சொல்லுவேன், ஏ சாரிடா தோணல, தெரியாம பண்ணிட்டேன், அடுத்த தடவை பாத்துறேன். ஆனா இவரு ஆதிரை வந்து கேட்பாங்க. இல்ல இந்த இடத்துல வந்து தப்பு பண்ண அந்த டீம்ல இருந்த, அதுவும் வந்து சுப்பீரியர் கிடையாது, அவரு இணையாக இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய சபரி வந்து எல்லாரையும் சாரி கேட்பாரு. மைண்ட் மிஸ்டேக், நீங்க சண்டை போட்டு இருக்கும்போது நான் நிக்கணும், நான் நிக்கல, என்ன சாரி எல்லாரும் மன்னிச்சுக்கங்கன்ற போது அந்த கைண்ட்னஸ் ஏன் இங்க கமருதீனுக்கு வரல. ரெண்டாவது வந்து என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்க கைண்டா சொல்லும் போதே வந்து நீத்து போயிடும், உங்க மேல இருக்க கோபமே போயிடும். புரியுதுங்களா? அதை நீங்க முன்னெடுத்து வராத போது தான் வந்து கோபமே வரும். ஏன்னா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி எல்லாருக்கும் தண்ணிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்துட்டு நீ வந்து நான் யோகியம் அப்படின்னு பேசினா எப்படி? அதுவும் ரைட் ராயலா பேசுறாரு. ஆதிரி சொல்லுவாங்க, உங்களை ஒரு தடவையும், அதாவது வந்து நான் ஒரு நாள் தூங்கிட்டேங்க அப்படின்னுவாரு. நீங்க ஒரு நாள் தூங்கினதை பத்தியே நான் பேசல கமருதீன். ஒரு நாளுமே உங்களை உள்ள வந்து கூப்பிட வேண்டியதா இருக்கு. தண்ணி வருது அப்படின்றப்ப உங்களை உள்ள வந்து யாராவது ஒருத்தர் கூப்பிட வேண்டியதா இருக்கு. நீங்க இங்க உள்ள வந்து என்ன வந்து கண்டென்ட் கொடுக்க போறேன்றீங்க, அப்ப இங்க ஒண்ணுமே நடக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன இங்க வந்து கண்டென்ட் கொடுத்துட்டீங்க, வெளியில தான் நீங்க நின்று இருந்திருக்கணும் அப்படின்வாங்க. நான் ஏன் வெளில நிக்கணும்? அப்புறம் எதுக்கு இந்த பொறுப்புக்கு வர, எதுக்கு நீ உள்ளார வரேன்னு கேக்குறேன். என்னோட கேள்வியே அதுதான். ஏங்க நீங்கள் ஒரு பொண்ணை வந்து இங்கே இருக்கிற எல்லா ஆண்கள் இன்க்ளூடிங் மை செல்ஃப், நீங்கள் வந்து இதில் வந்து யோகியமாயிரலாம் நான் பேசவே மாட்டேன். எனக்கும் அப்படி தான். யாராவது ஒரு பொம்பளையோ யாராவது ஒரு பெண்ணோ யாரோ ஒருத்தவங்க வேலை செய்யும் பொழுது, வேலை வாங்கும் பொழுது எனக்கு வந்து கோபம் வரும். எப்போ? ஊரில் இருக்கும்போது. சென்னைக்கு வந்த பாரு, எனக்கு ஹெச்ஓடியே லேடி தான், எல்லாத்தையும் கைது பண்ணிக்கணும், அவங்க சொல்கிறதான் கேட்டாகணும், ஏன்னா சம்பளம் முடிஞ்சது. அப்ப அதனாலதான் பெண்கள் படிக்கணும், உயர் பதவிக்கு வரணும்னு சொல்றது அதுக்கு தான். இப்ப இந்த மென்டாலிட்டி தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அதை படிப்பின் மூலமா தான் அதை சமன் செஞ்சது இந்த ஊர்ல. ஆனா இன்னமும் வந்து நார்த்ல வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றம்லாம் கிடையாது. அடைச்சி ஓரமா உட்காருன்னா அது இன்னும் ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தா இன்னும் கேவலம் நடத்துவானுங்க. ஆர்டிகல் 15 படம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அது கொலையே நடந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலையே படாத ஒரு இடம். ஆனா இங்க கேள்விகள் கேட்கப்படுறது காரணம் இதுதான். ஸோ ஒரு வீடியோ வைரலாச்சு, பெண் கல்வி முக்கியத்தை. போலீஸ் ஆஃபீஸர் யாரோ இருப்பாங்க, அந்த ஒரு வட்டமேஜ மாநாடு மாதிரி ஒரு மீட்டிங், அந்த அம்மா வந்ததுமா எல்லாம் நிற்பாங்க. பெண் கல்வியோட அவசியம் சொல்றாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நானும் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல இருந்தவன். ஆனால் இதுதான் நிலைமை அப்படின்னும் போது, இதுதான் வந்து ரெஸ்பெக்டபிள்னும் போது, இது இப்படி தான் நீ இருக்கணும் போது மூடிட்டு இருக்கணும். அப்போ நீ அதை விட நீ நிறைய படிச்சிடணும். உனக்கு இந்த கேள்வி வரலாம், நீ அதை விட நான் முன்னேறி இருக்கணும். அப்படி இந்த விஷயம் லேடி அவங்க வந்து கலெக்டராக இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, பண்ண முடியாது, கிட்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். அது வந்து ஐடி செக்டார்ஸாக இருக்கட்டும், ஹூவர் இட் இஸ். ஆண் பெண் சமம்னும் போது அந்த ஹையர்கிக்கு நீ போயிருக்கணும்டா, நீ படிச்சு போயிருக்கணும். அப்படி சரியா நடக்கணும், இல்லை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். யுவர் ஒபீடியன்ட்லின்னு எதுக்கு போடுற, யுவர் ஃபெய்த்ஃபுல்லின்னு எதுக்கு போடுற? அது மேலே இருக்கிறவங்க வந்து பொம்பளையா இருக்காங்க, நான் போட மாட்டேன்னு சொல்லுவேன். நீ கண்டிப்பாக முடியாது. ஜட்ஜி கிட்ட போய் அது மாதிரி பேசுவியா? உயர் பதவியில் ஜட்ஜாக இருக்கிறாங்க ஒரு பெண், அவங்ககிட்ட போய் நீங்கள் உங்கள்கிட்டலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவியா? இதுதான் நான் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஓகேவா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான்லாம் டிபெண்டாக வந்து உட்காந்துருக்கேன், எந்த கேள்வியுமே கேட்காம. அதுதான் முக்கியமான விஷயமே சொல்ல வந்தேன். இப்போ நான் வந்து பார்த்துக்கிற மாதிரி ராஜா மாதிரி எல்லாரும் பார்த்துப்பாங்களா? அந்த மாதிரி இல்லை. சரியா? உண்மைதானே? ஓகே. இல்லை ஏங்க, காலில் விழுற இடத்துல காலில் விழுந்துருணுங்க, எழுத்து நிற்கிற இடத்துல எழுந்து நிற்கணுங்க, இதுதான் மேட்ரு. அப்படியே பெரிய மயிர் மாதிரியே நடந்து போனோம்னா மொத்தம் எங்கே இடிச்சுக்குவேன், அதுதான் மேட்ரு. எஸ்.
சோ சரி இங்க விஷயத்துக்கு வரேன். Yes. அது ஆதிரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா, நான் நிறைய நேரத்துல சபரியை தான் பாத்திருக்கேன், உங்களை பார்த்தல. நீங்க 50% நான் என்ன சொல்லலாம், 50% கூட என்னால உங்களை பார்த்து சொல்ல முடியாது. முந்தா நேத்து நான் நைட்டு பூரா முடிச்சிட்டு இருந்தேன், நீங்க எங்க போனீங்க? இவரு கேப்பாரு, நீ எப்படி முடிச்சிருந்த? இல்ல நீ அப்படி கேட்ட கூட பரவாயில்ல, நேத்து நான் முடிச்சிட்டு இருந்தேன், நீங்க இருந்தீங்களா அப்படின்னு. நான் அவங்க இருக்கணும்ன்ற என்ன கேள்வி இதுன்னு கேக்குறேன். யூ ஆர் தி ரெஸ்பான்சிபிள், உனக்கு தான் அதுன்னு சொல்லியாச்சு, நீ தான் இழுத்துன்னு போகணும், உன்னதான் அலைய வைக்கிறாங்க. காலைல அலைஞ்ச பத்தியா, ஏன் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? ஏன்னா அது உன்னுடைய வேலை, உனக்கான பழுது இது, அதுக்கு தான் கையெழுத்து போட்டு தான் உள்ளார வந்திருக்கேன். அதுதான் மேட்டர். அந்த கேள்வியுமே ஆதிரை மட்டும் தான் அந்த வீட்டுல கேட்டாங்க, வேற யாருமே கேட்கலங்க. விக்கல்ஸ் விக்ரம் வந்து கேட்டாரு. அதாவது விக்ரம்னா எடுத்ததுமே இந்த தப்பு யாரால் நிகழ்ந்தது அப்படின்னும் போது அதான் சொல்லுவோம்ல, ஏன்டா தூக்கம் வர்றது இயல்புடா, இங்க படுத்தா கூட எழுப்பிருந்தேன். அப்ப உனக்கு உள்ளாரையும் தேவை, உனக்கு அதுவும் தேவை. அப்ப ஏன் திவாகர் ஒண்ணு வந்து மதிப்பாரு? திவாகர் எப்படி ஒண்ணு வந்து மதிப்பாரு? அது வேற விஷயம். அது வேற திரும்ப இது ஓகேவா? சோ இதன் பிறகு வந்து அவர் அப்பவுமே உணர மாட்டாரு. அதுக்கப்புறமே அவங்கள்ட்ட எப்படி கேட்பாருன்னா, என்ன நீங்க தட்டி கொடுக்கலாம்ல, நான் எவ்வளவு விஷயம் பண்றேன்னு பொழுது ஒரு கட்டத்துல ஆதிரை என்ன பண்ணுவாங்க, தட்டி கொடுத்துறப்போ நீ வந்து கரெக்ட் தான், நான் தான் வந்து அப்படி சொல்லிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நிறைய நேரங்கள் சண்டை வரும்போது நான் டக்குன்னு அப்படி கேட்டுறது. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, ஐயோ நீ தான் வந்து கரெக்ட் தான், நான் தப்பு, சரி விடு அப்படின்றது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த மாதிரி தானே நம்ம இருந்தா தானே டக்குன்னு போக முடியும். இப்ப ஆதிரை மாதிரி எவ்வளவு நேரம் அதை சண்டை போட்டுன்னு இருக்கிறது, அந்த மாதிரி நானும் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி, வினா 100 கனாவும் 100 பீடை சொல்லடி. நைஸ். ஓகேவா? அதுல ஆதிரை கேட்ட ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தெரியும்ல, இப்படிதான் பாட்டு போட்டு டக்குன்னு அந்த இடத்த டைலூட் பண்ணி போனோம். எப்படி திவாகர் வந்து ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு அப்படியே டமால் அந்த இடத்துல அவர் ஆக்சுவலி அங்கே சாரி கேட்கணும். அவர் என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, 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 நீங்க போயிடு அவே ஆயிடுவாரு. அவர்தான் நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படிதான் பண்ணுவார் அவரு. அவர் அந்த தெளிவா இருக்கும்போது தான் எல்லாருமே அமைதியா இருந்து காலி பண்ணணும். அதை செய்யாம இன்னைக்கு திவாகர் தான் மதிப்பெண்ல நிக்கிறார். அவரை நீங்க சீண்டா நீங்க அதாவது திவாகர் வந்து இங்க ஒன்று சொல்லுவாங்க, டேய் நீங்க வந்து திவாகர் சிக்கல, திவாகர் தான் நீங்க சிக்கல. புரியுதா? அவர் ரொம்ப தெளிவா பிசியோதெரப்பில இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி, ஏன்னா இது மூலமா எவ்வளவு மைலேஜ் தர முடியும் அவர் தேர்தலுக்கு தெளிவா இருக்காரு. ஆனா உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா சட்டையை ஒத்து போட்டு போய் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. ஏன் அவர் அங்க தூங்கலன்றதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சது, பிகாஸ் மைத்ரி நம்ம பேசணும். நான் சைக்கலாஜிக்கலா கேட்குறேன் மைத்ரி, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு பொறுப்பு கமருதீன் பார்க்கும்போது அவ்வளோ வந்து அட்ராசிட்டியான ஆள் கிடையாது. மீறியும் என்ன இருக்கு, என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா அந்த வீடே ஏசி தான். நீங்க நல்லா கேளுங்க, வெளியில கொசுல இல்ல. அப்படி இருந்தும் உனக்கு பொறுப்பு கொடுத்து, நீங்க அங்க வெளியில இருந்தா கொசு கடிக்கும், நீ உள்ளார வந்துட்ட. அங்க இருக்கும்போதே அதை பார்த்துட்டு கொய்யும் சவுண்டு கேட்டா கூட நீ ஓடலாம். விக்கல் விக்ரம் வந்து எரிப்பு கொடுத்துக்கு அப்போ ஓடலாம். நீ ஏன் உள்ளார போய் படுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் அந்த ரூம்ல தான் போய் படுக்கணுமா அப்படின்னு நீங்க மைத்ரி கிட்ட கேக்குறீங்க. ஆமா, மைத்ரி சிம்பிளா சொல்லி அசிங்கப்படுத்திட்டாப்ல. ஆம்பளை எல்லாம் ஒரே மாதிரி தானே ஜாக்கின்னா அப்படின்னு. கமருதீன் பட்டுந்தார்ல, பக்கத்தில் யார் பட்டுந்தா, கொஞ்சம் கேப் தான், பட் யார் பட்டுந்தா? இவர் கானா வினோத் அப்படின்னு நினைக்கிறேன். அரோரா தான் எழுப்பிடுவாங்க. ஓ இந்த பக்கம் பெட்டா, நான் அவர் பெட்டை மட்டும்தான் பார்த்துருந்தேன். வாசனை சுவாசம் சுவாசமே வாசமே என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் உன்னை கையால் தள்ள, இதயம் தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல. சட்டையாவது போட்டு படுக்கிறதுக்கான காரணம் அவ்வளவுதான். சார் இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. That's my boy. That's my girl. That's my woman. See, that's my lady. That's my love. That's my love. That's a correct thing. That's a correct answer. அது வரலன்னா வந்திருக்கு இன்னைக்கு. ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்களா, இப்பதான் நான் ஒரு பாயிண்ட கனெக்ட் பண்ணேன். இவரும் ஆண் தானே, இது வரைக்கும் எங்கேயாவது குறும்படம் போட்டிருக்காரான்னு கேட்க, ஆளாலாம் வந்து இப்படி காலை நீட்டு செருப்ப காட்டிலாம் காலை காட்டியிருக்காரு, குறும்படம் போட்டு. ஏன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா யார்கிட்ட போய் நீ படுக்கிற, யாரோட எழுப்புற, அது 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 இவரு அத விக்ரம் கூட்டப்ப எழுந்திருந்தா கூட பரவாயில்ல, தடால் இல்லையா, கமு கமு கூட்டிட்டு இருக்காங்க, அவருக்கும் வந்துருச்சு. செல்லத்தை எழுப்பி தூக்கத்தை கெடுத்து எழுப்ப வைக்கிறேன்னா அப்ப அந்த எதுக்கு அது, அந்த இங்க இருந்து எடுத்துன்னு போய் தள்ளி நிக்கிறது, அங்க இருந்து எதுக்கு அது, அதுக்குதான்
எதுக்குத்தான் அதுக்குத்தான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு புரிஞ்சுது அது. கரெக்ட் மேடம். இவ்வளவு கோவம் வர்றதுக்கு வாய்ப்பு பார்த்தா இவங்க 9 வருஷத்துல இப்படி ஒரு சனியை நடக்கவே இல்லை, 8 வருஷத்துல இப்படி ஒரு மயிர் நடக்கவே இல்லைன்னு ஒருத்தவன் சொல்றான்னா நிறைய பாவம் பாப்பர் ஒருத்தன். நிறைய இடத்துல வந்து தன்னுடைய கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இன்னைக்கு கூட பாரு, அவர் வந்து பேரை சொல்ல இல்ல மேடம், பேரை சொல்ல போயிட்டாரு. டக்குன்னு வந்து மைத்ரி வந்து தோல்ல கை போச்சுமா, டக்குன்னு இந்த சம்பவத்துக்கு யாருன்னு உங்களுக்கே தெரியும் சார். பேரை சொல்லியிருந்தா கூட பயங்கரமா வந்து இருந்திருக்காது ஃபீல். பிக் பாஸ் திட்டாருன்னு விட்டுருப்பாங்க. அழகா கமுக்கமா பேர் சொல்லாம இது காரணம் யாரும் தெரியும், அப்புறம் நீங்க பாத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி அழகா மூட்டி விட்டு போயிட்டாரு. கம்முனுங்க நீங்க, சரியா? ஆனா கமருதீன் பண்ணது மிக மிக பெரிய தவறு. இதுல என்ன தவறுனா, அழகா கேட்பாங்க ஆதிரை, அங்கேயே தாங்க என் கண்ணு இருந்ததுன்னு. 10 செகண்ட்ல உங்க கண்ணு அங்க வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவங்க. அவனே சைக்கோ, அவன்கிட்ட வந்து மாட்டிருக்கடா. அது இல்லாம உள்ளார இன்னொரு 2-3 ஆளுங்களை வேற அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்ப நீ எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு. அதேதான் சார், பாத்துக்கங்க. ஆமா. சரியா? சோ இதுதான் வந்து கமருதீனுக்கு நடந்த விஷயங்கள். அவர் அப்பவும் உணரல. எங்க ஏன் திரும்பவும் உணரலன்னு சொல்றேன்னா, அதன் பிறகு தண்ணி வரும்பொழுது அங்க சபரி நிப்பாரு. இவங்க எல்லாருமே கூட்டு இருப்பாங்க, கமருதீன் தண்ணின்ட்டு. அப்புறம் உள்ள இருந்து திரும்பி வருவார். ஆதிரை தான் அங்க உட்காந்துருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து பாத்துக்கலாம் வா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. அதை விட இன்னொன்னு கொடுமை இருக்கு மேடம். தண்ணியை விட்டுருவாரு எல்லாம், அப்புறமேட்டா பக்கெட்டுக்கு தண்ணி அள்ளுவாங்க பாரு கையில. இந்த மாதிரி ஆளு நீங்க பாக்குறீங்களா உலகத்துல? நீ அதை விட்டுருந்தா கூட பரவாயில்ல மேடம். சாரின்னு சாஷ்டாங்கமா எல்லார்ட்டையும் ஊன்ட்டீங்க, எல்லாருமே மன்னிப்போம் மறப்போம், இந்த தப்பை யாரும் பண்ணலாம், நடந்துருச்சுன்னு விட்டுருவாங்க. ஆனா நீங்க சண்டை போட்டீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க தப்பு கமருதீன். எஸ், அடுத்தது வாங்க அந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் இது கமருதீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜாக்கி. காலையிலேயே வந்து தண்ணி இல்ல, ஒரு வீட்டுல தண்ணி இல்லன்னு எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்கன்னா, நீங்க என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ரூல்ஸ் மீறி தண்ணி எடுத்துன்னு போறீங்க? சோ இததான் விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வியா கேட்கணும்ன்ற. ஒரு ரூல் இஸ் a ரூல், ரைட்? அப்ப அவங்க மேல தப்பே கூட இருக்கட்டும், நீ பண்ணிடுவே, நீ பேச்சுற பேச்செல்லாம் நான் கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இவரு இந்த படம் நடிச்சு கத்து கொடுத்தாங்க தெரியுமா, அப்ப வந்து ஏதோ ஒரு நடந்திருக்கு ஆக்சுவலி. இல்ல அதுக்கப்புறமா இல்ல இதுக்கு முன்னாடியே தெரியல. இது முன்னாடியே சார், காலையில எழுந்திருந்தா உடனேவே நான் அப்ப கமருதீன் கூட அங்க நிக்கல. தண்ணி இல்லன்னு தெரிஞ்ச உடனே நீங்க பாட்டுக்கு போய் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துன்னு போறீங்கன்னா அது என்ன அது கணக்குன்னு கேக்குறேன் நான். சரி, இது ஒண்ணு பண்ணீங்க, இது வந்து பெரிய ரூல்ஸ் மீறல் ஆக்சுவலா. அப்படி பார்த்தா எல்லாருமே ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எடுத்து குளிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணி இருந்திருக்கலாமே. அப்ப நீ அவ்வளவு தெளிவான ஆளா? ஓகேவா? இதை வந்து பண்ணாரு. அதுக்கு அடுத்து என்ன செய்வாரு, அவர் பாட்டுக்கு நேரா போவாரு, வாட்டர் பாட்டில தண்ணி புடிச்சு எடுத்துன்னு போயினே இருப்பாரு பல் தேய்க்கிறதுக்கு. அப்பதான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நான் தண்ணி வந்து எடுக்காதீங்க வாட்டர்மெலன் ஸ்டார், தண்ணி எடுக்காதீங்க. நான் பிக் பாஸா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த மாதிரி தண்ணி எடுத்தனால அரை மணி நாளுக்கு தண்ணியே கிடையாது. ஏற்கனவே ஹைஜீன் இல்லை, எல்லாம் வந்து இப்போ பீரியட்ஸ் சம்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தண்ணி இல்லாம போனா ரொம்ப கேவலமா போயிடுன்றதுக்காக அதை பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை கண்டிப்பாக கேட்கணும். இதை வந்து என்ன டேக் இட் ஃபார் கிராண்டடா அவர் எடுத்துக்கிறார் நிறைய இடத்துல. அதேதான், உங்களுக்குள்ளார பர்சனல் சண்டைனா பர்சனலா நீங்க வச்சுக்கணும். ஆனா நீங்க அதுக்காக பிக் பாஸ் வீட்டு ரூல்ஸ் மீறுவீங்களான்னு கேக்குறேன். இதுல என்னன்னா ஜாக்கி, இவர் வந்து என்ன பண்ணுவாரு, அப்படிதான் எடுப்பேன், உங்ககிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது, சபரி யோகால இருக்காரு, நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ எல்லாம் என்ன யார், என்ன நீ பாடி ஷேமிங் பண்ண அப்படின்னு உடனே பாடி ஷேமிங் பண்ண அடுத்த செகண்ட் பார்வதி ஆமா ஆமா. நான் என்ன கேட்குறேன், அவர்கிட்ட தானே அவங்க பேசிட்டு இருக்காங்க. பாடி ஷேமிங் பண்ண உடனே இவங்க உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க, பாரதி நீ பண்ணது பாரதின்ற பாருங்க, பார்கவி நீ பண்ணது தப்பு தான். இல்ல பார்கவி இல்ல சார், ஒரு மாதிரி பார்கவி பாரதி எல்லாரும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி வந்துருச்சு, பாருன்னு வச்சுக்கலாம் சார். ஓகேவா? அவங்க வந்து பாரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை தான் செய்வாங்க, டக்குன்னு ஆரம்பிப்பாங்க ஜாக்கி. ஆமா நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தோடனே ஆமா பாடி ஷேமிங் பண்றவெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு பொழுது அவர் சொல்வாரு. பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷாட் ஒன்று நடந்தது மேடம். அவர் வந்து வாய் பிரஷ் பண்ணி பாருங்க, இங்கெல்லாம் தெரியும் சார், க்ளவுன் எல்லாம் போட்டுவாங்களா அப்படி இருக்கும், அதை வாயில வச்சுட்டே வேற பேசுறாங்க ஓ அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த பார்வதி வந்து வாயில வச்சு பிரஷ் மிஷினே வர பேசுவாங்க இப்போதான் அப்படின்னு. ஐயோ சரி விடுங்க, அடுத்தது இந்த இடத்துல தப்பு. அவரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவர் தப்பை விட நான் திரும்பியும் சொல்றேன் ஜாக்கி, அந்த இடத்துல பார்வதி வந்து உள்ளார வந்து பேசணும் சப்போர்ட் பண்ணது பெரிய தப்பு. இன்னைக்கு ஏதோ கெம்மு வந்து பார்வதியை போட்டு காலி பண்ணாங்க, அது என்னன்னு தெரியல. ஆனா கெம்மு இன்னைக்கு வந்து அவங்க சுத்தமா மதிக்கவே இல்லை ஜீன்ஸ் டைம்ல. கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், பேசுவோம். இதன் பிறகு வந்து என்ன பண்ணாங்கன்னா, சும்மா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து இவரே வந்து நடிப்பு, இவர் வாயாலே வேற ஒருத்தரை வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி
அவர் வந்து எல்லாருக்கும் வந்து துஷார் வந்து தான் வஞ்சத்தெல்லாம் தீக்கிட்டு பிடிச்சி பண்றாரு. அவர் நடிப்புன்னு நினைச்சிருந்தா, ஆனா அவர் என்ன பண்ணாருன்றதுக்காக எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே கேட்டுட்டாங்க. அடுத்தது வந்து இவரை வச்சு இந்த கெங்க பண்ண சொன்னார் காதல் மாதிரி வினோத் அவர்கிட்ட வந்து பண்ண சொன்னா, அதே மாதிரி அவரும் பண்ணாரு, நல்லா பண்ணாரு. சரி, அதன் பிறகுதான் நடந்த மதுரைக்காரின்னு சொல்லிட்டு எட்டி ஒரே தெரியும் மேடம். அந்த அது வந்து மிஸ் ஆயிடுச்சு மேடம். அதாவது இப்படி உதைச்சத இப்படி நாங்களும் இப்படி பிடிச்சிடும் அப்பயே நடிப்பு அரக்கணும். அதையும் வந்து டீல் பண்ணிருப்பாரு. அவர் அப்படியே பின்னாடி போய் விழுந்தாரு. ஆமா, யார் உதைக்கணுன்றது முக்கியம். இப்போ இந்த இடத்துல வந்து சுபிக்ஷா பண்ணியிருந்தான்னா கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட், தட்ஸ் ஆல், முடிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் விக்ரம் வந்தாரு. அவரும் வந்து அந்த வசனங்கள் எல்லாம் பேசி நல்லா பண்ணாரு. நந்தினி பண்ண 2 விஷயங்கள் இங்கே சொல்லிடுறேன். காலையில வடை வேணும்னு நாங்க ஒரு வடை எடுத்து, நான் வடை கையிலயாவது வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுத்தி வந்துட்டு வடை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே எண்டு கட்டுல போய் பாத்தீங்கன்னா எண்டு சீன்ல அழுதுனே இருந்தாங்க. எனக்கு அழுதுமே எல்லா யூடியூபர்ஸுமே அவங்க வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி போட்டாங்க. அவங்க இங்கே தான் இருந்தாங்க, அதை ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க, சுத்தமா போடல. ஏங்க ஒரு மணி நேரத்துக்கு அழுதுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் பிக் பாஸ், உங்களுக்கு என்னன்னு தெரியல, எடுக்கிற எதுக்கு ஏன் இன்னொருத்தவங்க இதுல வந்து இது பண்றன்ற மாதிரி இருக்குது. நீங்க எதுக்கு இப்ப நீங்க திவாகர் எடுத்ததுக்கே இங்க விமர்சனங்கள் வருது. ஆனா திவாகர் டெய்லி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. சரியோ தப்போ ஏதோ ஒண்ணு பண்றாரு. அது எதுவுமே பண்ணாம போய் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு நான் சீக்கிரம் போயிடும் 24 நாள் போறவங்க எதுக்கு வரணும்னு கேக்குறேன். ஓகேவா, இது நீங்க அட்டாக்ங்க மேன். எதுக்கு எங்களை அட்டாக் பண்றீங்க? எங்களை எதுக்கு வந்து சஃபகேட் பண்றீங்க? கரெக்ட்டான கேள்வி. தட்ஸ் ஆல். ஓகே, இதன் பிறகு வந்து ஒரு குட்டி இடமா வந்து என்னன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற மக்கள்ல வந்து என்னன்னா இது விக்கல் விக்ஸ் வந்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நல்லா பண்ணாங்க. இப்ப சொன்னேன் சார், சொன்னீங்களா? சொல்லிட்டேன். சரி, ஓகே, ஓகேங்களா. அதன் பிறகு தான் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீம்ல வந்து என்னன்னா உளுத்த வடையில ஓட்ட வடைன்னு நினைக்கிறேன். அது இல்ல உங்க வச்சு ஐ மீன் அந்த ஓட்ட வடையா உளுந்த வடையில நடுவுல ஓட்ட போடுவாங்க தெரியும்ல. நீங்க நம்ம வீட்ல சொல்றது வந்து நல்லா அப்படியே பத்தே வச்சிருவீங்க. இப்போ இது எங்க இருக்கா பதிவு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேம், வடை இட் மீன்ஸ் தட் உளுந்த வடை இட்ஸ் சார், தட் இஸ் நாட் a question here. வடை உளுந்த வடையான்னு பேசுங்க, ஓட்டா இருக்கும் நடுவுல முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டு வடை இப்போ இதுக்கு எடுத்துட்டு வந்தோம். இல்ல, நம்ம வீட்டு வடை வந்து நீங்க அது மாதிரி அந்த வடைக்கான இலக்கணமே இருக்காது. அமீபா. யாராவது கேட்டாங்க. ஒரு செல் உயிரி நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல. அன்ஷேப்டு தான் வந்து அமீபா, ரைட்? நீங்க படம் வரையும் போது சார் படம் வரையும்போது நீங்க எப்படி வேணாலும் வரையலாம் அமீபாவை. அமீபாவை வந்து ஈஸியா வந்து இருக்கிறதே சயின்ஸ்ல வந்து படம் வரையறதுல ரொம்ப ஈஸியான விஷயம் வந்து அமீபா தான். அமீபா பாகங்களை குறிங்க அப்படின்னா எப்படி வேணாலும் வரையலாம். ஏன்னா அமீபா எப்படி வேணாலும் இருக்கும். சரி, அது எப்படி வேணா இருக்குது, பரவாயில்ல. பாதிக்கு ஆன்சரே தெரியாது சயின்ஸ்ல. அந்த ஆன்சர் தெரியாம டைம் எப்படி ஓட்டணுங்கிறதுக்கு அந்த அமீபாவை போட்டுட்டு லொட்டு நமக்கா எழுதும் போது அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகும். எதுக்கடா இப்படி சவுண்ட் பண்றீங்க, எழுத முடியலடான்னா அப்பதான் நம்ம எழுதுறோமா உடனே அதுக்காக டொக்கு. அதை விட கொடுமை அந்த பிரெட் உள்ளார வந்து ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா பெருசா இருக்கும். அது மாதிரி அமீபாவுக்கு உனக்கு எங்கேயோ பார்த்துருப்பானுங்க போல இருந்து, பெரிய வட்டமா வரைவான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பென்சில் வச்சு மங்கு எனக்கு அந்த சவுண்ட் அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகும் சார் எக்ஸாம் எழுதுறப்ப. பட் ஆனா பேப்பர் கொடுத்து வந்துருங்க ஃப்ரெண்டுக்கு. உங்க வாயை மூடுங்க. இப்போ ஏன் பிரச்சனை எல்லாம் பேசுறதே இங்க வந்தோமா, பிக் பாஸ் பிரச்சனை பேச வந்தோமா. 23 நிமிஷம் ஆயிடுச்சு பேசிட்டீங்களா? வந்துடுறது அங்கே இருந்து. சரியா? சரி, இப்போ இதுக்கு என்ன அடுத்து அப்படின்னா, அடுத்து பிக் பாஸோட அடுத்த செல்லம் இருக்காங்க இல்லையா இவங்க, நம்ம அவங்க பேர் என்ன ஜாக்கி, ஐயோ யாராவது டக்குன்னு அந்த பேரை ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்குலாம் நான் யாரை சொல்றேன்னு தெரியும். ப்ரௌன் ட்ரெஸ் போட்டு ப்ரௌன் போது என்ன கேளுங்க மேடம், வித்தியாசம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒத்த கணக்கு 1000 என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ரெப்ரஸன்டேட்டிவ் நான் சொல்லுவேன் எல்லாரையும் சொல்லும். ஆமா, வேணா இன்னைக்கு கூட வந்து முடியா போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்லேயே முடிச்சு மேடம், முடிச்ச ஓகே மாதிரி நான் பார்க்கல சார் அவங்க ட்ரெஸ் எல்லாம். நீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட டைம். விஜய் சேதுபதி வந்து ஸ்பைக் வச்சுட்டு வருவாரு, எனக்கு காண்டி ஏத்துற மாதிரி. அவர் ஒரு கோட் ஷூட் போட்டு வருவாரு, உடனே அது வந்து அந்த ஷார்ட் காப்பி எடுத்து வந்தாரு, கையில போட்டாரு. அந்த கழுத்துல செயின் போட்டு வந்தார் பாருங்க, பெண்டன்ட். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி அவர்களே, மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி அவர்களே போட்டு கையில காப்பும் அந்த செயின் ரொம்ப நல்லா சொல்லிட்டு ரவுடி ரங்க மாதிரி இருக்கும். வாங்க இல்ல நல்லா இருந்தது, இருந்துட்டு போட்டான். ஊர் 1000 சொல்லும், அதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? சரி, அவங்க வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட அவங்க நியாயமா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. வீடு நம்ம வீடு கிளீனா வைக்கணும், அதுக்கு பாரு தான் வரணுமா? ஏன் இது அப்படின்னா, அரோராவுக்கு பாரு தான் வரணுமா? ஏன்னா பாரு தான் இரிட்டேட் ஆறாங்களா, அது வந்து கண்டென்ட் ஆகுதாங்க. இத நீங்க அப்ப போய் பாருவிட்ட பேசி கூட்டின்னு வரணும். ஆனா அனுப்புறது சுபிக்ஷாவை போய் பேசுறதுக்கு. அப்ப நீங்க தானே பாருவை பேசி கூட்டின்னு வரணும். அப்ப இவங்க சொல்லுவாங்க, நமக்கு இருந்து ஒரு ஆள் தான் வேணும்,
எல்லாரும் வந்து முடிவு பண்ணிக்கலாம், பாருலாம் வேணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருவாங்க. இதன் பிறகுதான் இந்த தண்ணி விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சது இல்லையா. அதுக்கப்புறம் தான் வெளுத்துக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க. வெளுத்துக்கட்டு அதாவது இவர் எதெல்லாம் நம்ம எபிசோட்ல இருந்து எடுக்கிறாருன்னா எல்லாத்தையும் எடுக்கிறாரு ஜாக்கி. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம பிக் பாஸ் தான் பால் நம்ம வீட்டில் தான் பொங்க விட்டுனே இருப்போம் எப்போ பாரு. அது டாஸ்க்காக வச்சு என்ன நேற்று வெறுப்பேற்றினாரு. ஓகே, அப்படி வரீங்க. கரெக்ட். ஆமாம், இட் இஸ் ஓகே. நான் வந்து புரிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு தெரியல. எங்கள் வீட்டில் தான் வந்து இங்கே வாஷிங் மிஷின் ஓடலை, ட்ரையர் ஓடலைன்னு ஆளை கூட்டின்னு இருக்கோம். இவருக்கு அங்கே என்ன வாஷிங் மிஷின் சரியில்லையா இல்லை என்ன இல்லை, அவங்க யாருமே வெயிட்டுக்கு போகாமல் எல்லாம் சேர்ந்துச்சு போகிறது. என்ன சும்மா மஞ்சத்தூளை போட்டு எடுத்து போய் அங்கே போடுற அதெல்லாம் துளிச்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் அந்த மாதிரி தான் பண்ணாரு. உண்மையிலேயே அது ஒரு டாஸ்க்கு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இதெல்லாம் பட் அழுக்கு துணியை மூந்து பாத்துக்கிற மாதிரி அது மூந்து பார்த்ததுக்கு அப்புறம் துணி துவைக்க ஆரம்பிச்சுட்டா கதை கந்தலா இருக்கும். ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கும். பட் இந்த டாஸ்க் வந்து ஓரளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. டாஸ்க் ஆரம்பத்துல 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சூப்பர் டீலக்ஸ் டீம் தான் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஜாக்கி. மானிட்டரை நீ என்ன நீங்க எல்லாம் வந்து வரிசையில நின்னுட்டு இருக்குதுங்க. எல்லாம் அங்க என்ன எழுதி இருக்கு அதை தெளிவா சொல்லணும். யாரு என்ன பண்றாங்கன்னு பாக்குறதா மானிட்டர். அதேதான். தனி வந்து இவங்களே கிடையாது, பார்ட்டிசிபென்ட்டும் கிடையாது, ஜட்ஜும் கிடையாது. ஆனா அவங்க வந்து பேசினே இருப்பாங்க. அவங்க ஐடியா வேற கொடுப்பாங்க. ஏய் இப்ப இப்படி பண்ணாத, ஏய் இப்படி பண்ணு, ஏய் இப்படி நின்று இப்படி தோய் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. டைம் இருக்கு இன்னும், இது எதுக்கு நீங்க சொல்லணும். அங்க அது அந்த கேள்வியை கேட்கறதுக்கே அங்க யாரும் தயாராகவே இல்லை. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரூலே என்ன சொன்னாங்கன்னா, பேண்ட்டை எடுத்துட்டு தான் தண்ணி பிடிக்கணும். நீங்க எல்லா இடத்துலயும் தெளிவா இருக்கலாம், எல்லா நேரத்திலயும் தெளிவா இருக்க முடியாது. சரிங்களா. நீங்க குறுக்கு வழியில போய் என்ன பண்ணாலுமே அது செட் ஆகும். இல்ல, அந்த வீடை பொறுத்தவரையிலும் நீங்க என்ன பண்ணாலும் இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக் கிடையாது. நீங்க உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் வருது. அவ்வளவுதான். நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லவே முடியாது. நீங்க சொல்லிக்கலாம் ஸ்ட்ராட்டஜியோ ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதோ ஒரு கர்மம். அது நீங்க என்ன சொன்னாலும் உங்க அடிமனசுல இருக்கிற விஷயங்கள் தான் வரும். அதை விட நீங்க சரி சொல்லுங்க. சரியா. இது நேரம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போய் ஜீன்ஸ் பக்கம் எடுக்கிறது ஓடனா பார்வதி குடுன்னு போய் பைப்ல தண்ணி கிட்ட வைப்பாங்க. அப்ப அங்க பொறுமையா இவங்களுக்குள்ளாரே பேசிப்பாங்க. ஏப்பா ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ் தானே எடுக்க சொன்னாங்க, ஜீன்ஸ் தானே எடுக்க சொன்னாங்க. உடனே யாரு பிரவீன் காந்தி அவங்க ஏதோ ஒன்று பண்ணட்டும் இருங்க. எதுக்கு ஏதோ ஒன்று பண்ணதுக்கு நீ எதுக்கு வந்து நிக்கிற? நீ ஓரமா போய் உட்காருன்ற ரச்சகம் படம் பண்ணியா? ஷார்ட் ஓகே சொன்னல, 3 படம் பண்ணியா, அற்புதமான படம், ஜோடி அதெல்லாம் பண்ணீங்கல்ல, அதோட ஓவர் முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன கதை அவ்வளோ அற்புதமான கதை. உண்மையிலே அவரை வந்து இரிட்டேட் பண்ணாங்க. ஆனா ஏன் இந்த மனுஷன் தோற்று போனாரு, ஏன் வந்து திடீர்னு தாவேக்காக சப்போர்ட்டா இருக்கிறாரு, எதுக்கு செந்தில்வேல் வந்து இவர் மேல கேஸ் போடுங்கன்னு டக்குன்னு ஜகா வாங்கினாரு, அதை ஏன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நிறுத்து போற மாதிரி பிக் பாஸ்க்கு வந்தாருன்னு ஏகப்பட்ட கேள்வி. டாட்டிங் கனெக்ட் எல்லாமே பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுட்டு. ஏனென்றால் அவர்கிட்ட இருக்கிற நான் அரகண்ட் நான் அது நான் ஆக்கி இங்க உள்ள தள்ளிடுச்சு. நான் சொல்றதே கேட்காது போலது. ஆமா, அதுதான் பிரச்சனை. சரியா. சோ பார்வதி போய் இந்த விஷயத்தை செய்வாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க இந்த கேள்வியை வந்து யார், நான் உண்மையிலே கெமி தான் கேட்பாங்க. தண்ணி பிடிக்கணுமா ஃபர்ஸ்ட் ஜீன் எடுத்துட்டு வரணுமா, ஜீன் எடுக்காம எப்படி தண்ணி பிடிக்கலாம்னு, தண்ணி பிடிக்கூடாது ஆமா ரூல்ஸ்ல இருக்குன்னு அப்புறம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கெமி வந்து அவங்கள வந்து தண்ணியை வந்து எடுத்துட்டு இவங்க தண்ணி எடுத்துட்டு போறப்ப கெமி வந்து அந்த தண்ணியை புடுங்குவாங்க. இவங்க புடுங்கும் பொழுது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பார்வதியுமே அந்த வந்து திரும்ப தண்ணியை புடுங்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச எல்லா விஷயமே எப்படின்னா கேவலத்தினுடைய உச்சங்க. அது கேவலத்தினுடைய உச்சம். அது நான் இப்ப சொல்றேன். நான் தப்பா வந்து ஜீன்ஸ் எடுக்காம வந்து புடுங்கி அவங்க கிட்ட சண்டை போட்டீங்க, உங்களுக்கு தண்ணி வரல, உங்களுக்கு ஆனங்கம், உங்களுக்கு பக்கம் யாருமே பேசலன்ட்டு. ஆனா உங்களுக்கு நீங்க 2 பேரை உங்களுடைய அடிமைகளை ரெடி பண்ணி வச்சுக்கீங்க. உங்க கலையரசன், இன்னொன்னு திவாகர். ஓகே. ஆனால் உங்களுக்கு என்ன காண்டுன்னா ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளை நீங்கள் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் மூக்கு நுழைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கிறது எரிச்சலுடைய டு த கோர்லாம் அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்களை வந்து அழகாக மாட்டும் போது அவங்க அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. எஸ் ரைட். இப்போ இவர் நம்ம பிரவீன் போய் துணி அழகாக துவைச்சாரு, காய வச்சாரு, நல்லா பண்ணாரு. திரும்ப வந்து இவங்க வந்தாங்க, யார் அவங்க ஆதிரை, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி புழை காலில் வச்சு இடுப்பு வந்து அந்த இடுப்பு பகுதியை மேலே வச்சு காலில் வந்து கீழே பிடிச்சி பண்ணு அப்படின்றத விஷயத்த சொல்லி நல்லா பண்ணாரு. இப்போ என்னன்னா இதில் எல்லாம் அவர் வரும்போது வழிகடிச்சு விழுந்தாரு. ஆக்சுவலி அதை அப்படியே சமாளிச்சுட்டா டம்மான்னு அப்படியே வந்து அப்படி பண்ண மாதிரி பண்ணாரு. அவருமான் தானே. ஆமா, அரோரா மாதிரி ஆள் நிற்கும் போது எப்படிங்க உழுந்து வர முடியும்? அசிங்கமா இருக்காதாங்க. ரைட். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த தண்ணிக்கு அலைய வச்சது இவ்வளோ பிரச்சனையாக தங்கத்துக்கு தண்ணி கிடையாது. ஆக்சுவலி கப்பிஸ்தான் இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அடுத்த கட்டம் வந்து துஷாருக்கு அது எந்த இடத்துல வருதுன்றத சொல்றேன் நான். ரைட். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து இவங்க துஷார் வந்து பண்ணாரு. துஷார்லாம் போட்டு அடி அடிச்சாரு.
இப்போ என்னன்னா இந்த இவரு ஃபர்ஸ்ட் பிரவீன் வச்சிருந்த பக்கெட்ல தண்ணி அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. அதை உடனே அழகா யூஸ் பண்ணாங்க பார்வதி. பார்த்தாங்க ஆதிரை, ஓ ஊராமுட்டு தண்ணி வச்சுட்டு போன அழுகு தண்ணி கூட யூஸ் பண்ணி நாம்பாருன்னு தண்ணி ஊற்றி விட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. அது என்னன்னா இவங்க வரும்பொழுது அப்படியே பூலாம் போட்டு அப்படியே வர வச்சு அப்படியே கிரீடத்தை எடுத்து கையில் கொடுத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. அது ஸ்ட்ராட்டஜியா? இவங்க வந்து ஜீன்ஸ் எடுக்காம போனது ஸ்ட்ராட்டஜி இல்லையா? கிடையாது. அது வந்து உன் கதை என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் செய்வாங்க. உனக்காக 2 ஆள் இருக்குது, அல்லக்கை இருக்கு சொன்னா செய்யறதுக்கு. அங்க அவங்க அந்த பொருள் தனியா பேசுது மேடம். எல்லாத்த விட இன்னொரு சூப்பரான விஷயம் ஜாக்கி, கெமியும் சொல்றேன் ஆதிரியும் சொல்றேன், இவங்க பேசிட்டே இருந்தாங்க, அவங்க 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. நீ ஏதோ பேசுமா, இததான் நீ திவாகர் விஷயத்துல இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பண்ணியிருந்தா அவரா பேசி அவரா கத்தி போயிட்டு இருப்பாரு. ஆனா நீங்க கை தட்டி விசில் அடிச்சுட்டு திரும்ப அவருடைய நடிப்பே நீங்க குறை சொல்றது தப்புன்ற. நான் அவ்வளவுதான். நீங்க ஒன்னும் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க அவரை என்கரேஜ் பண்ணக்கூடாது, புறக்கணிச்சிடுங்க. அவர் தனியா கத்தி போயிடுவாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவரோட நீங்க வந்து சரிக்கு சமமா விளையாடுறீங்க, அப்புறம் திரும்ப வந்து அவர் ஒழுங்கு நடிக்கலன்னு சொல்றீங்க. அது ஒரு பெரிய தப்பு இல்ல? இதுதான் இந்த கேம்ல அவங்க பண்ணது ஸ்ட்ராட்டஜினா எது தெரியுங்களா? தோச்சு ரொம்ப நல்லா தோச்சாங்களோ இல்லையோ, டக்குன்னு போய் 5 பேரா வந்து மாட்டுங்க, ஃபர்ஸ்ட் 5 பேர் தான் செலக்டட்னு சொன்ன உடனே குடுகுன்னு ஓடி போய் அவங்க மாட்டிடுவாங்க. அதாவது எப்படின்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஒருவேளை அடுத்த வந்தவன் வந்து ஒழுங்கா இல்லைன்னா ஒரு 3வது ஆளா நம்ம உள்ள போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது ஸ்ட்ராட்டஜி. இதுதான் அழகு, இதுதான் அறிவு, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. யாரையும் குறை சொல்லாம, எனக்கு இவ்வளவுதான் ரூல மீறாம, ஆமா ரூல மீறாம, ஏன் அழுகா தூக்கி எனக்கு இவ்வளவுதான் துவைக்க முடியும்னு சொல்லு, அவ்வளவுதான். ஆனா அவங்க தண்ணி ஊத்துறதுக்கு வயிறு எறிகிற, தண்ணிய புடிச்சு ஊத்துறதுக்கு வயிறு எறிகிற, அதுக்கப்புறம் அழற, அப்புறம் எதுக்கு பேசணும், அப்புறம் எதுக்கு வரணும், சரி விடுங்க. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருந்தாங்க ஜாக்கி, கலையரசன் போய் ஒரு ஹக்கு கொடுப்பவர் தள்ளிடுவாங்க, வேணாம். கலையரசன் எப்படி அது அவன் வேணான்ட்டாங்க, வேணான்னு சொல்லிடுவாங்க, தெளிவா இருப்பாங்க. ஆனா அதன் பிறகு அவங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணுவாங்க. ஆமாப்பா இவங்க அடிப்பாங்க, கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னுவாங்க, சபரிக்கு அடிபட்டுருச்சுன்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கடுத்து வந்து அப்சரா கிட்ட அந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. மிக தவறா நடந்துக்கிட்டாங்க. பட் ஜெயிச்சது 3 பேரு, ஆதிரை, துஷார் அண்ட் நம்ம பிரவீன்ராஜ். பட் பிரவீன்ராஜ் வந்து டெடிகேஷன்ங்க, ரொம்ப நல்லா பண்ணாரு. உண்மையிலே அவரே டென்ஷன் ஆயிட்டாரு ஒரு கட்டத்துல. அதை திரும்ப வந்து எடுத்துன்னு போய் துவைச்சது, திரும்ப எடுத்துன்னு போய் அதை சரி பண்ணது, அதெல்லாம் வந்து டெடிகேஷன். அதுதான் வந்து டெடிகேஷன், அதுதான் ஆட்டம். அதுதான். இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், பிரவீன்ராஜ் தான் அந்த கேள்வியை கேட்பாரு, ஏமா நின்னு இருக்கீங்களே, நீங்க தானே ரூல்ஸ் பார்க்கணும், அவங்க வராங்க நீங்க சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பார்வதிக்கு ரூல்ஸ் என்னன்னு. டப்புன்னு என்ன சொல்லுவாங்க, ரூல்ஸை நீங்க ஒழுங்காவே சொல்லல, நீங்க சொன்ன வரைக்கும் போதுன்னுவாங்க. இதெல்லாம் அந்த நின்னுட்டு பாரு பொம்மை மாதிரி, அதுங்களை தான் சொல்லணும். இதுங்களாம் எதுக்கு உள்ளார சேர்த்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்ல, ஒரு 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 அடுக்கு சிடுக்குன்னு வாங்கலாம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவரு வந்து ஜாக்கி வந்து அவங்க பையனை பற்றி சொல்லுவார், மண் வருது அப்படி அடி வருது அப்படின்வாங்க. டிசிப்ளின் தான் இருந்தாலும் சொல்லுவான். அவரே ஒருத்தன் வந்து பூமர்னா ஜாக்கியை, ஏன்டா வீட்டில் டிசிப்ளினாக இருக்குன்றது வந்து விஷயம். நீ தள்ளி போட்டு வச்சிருப்ப, அவன் வந்து அவங்க வீட்டில் வேலைக்காரன் வந்து அடிக்க வச்சுட்டு இருப்பானா, அதெல்லாம் தான் டிசிப்ளின். டாய்லெட் ஒழுங்காக வச்சுக்கிட்டா டிசிப்ளின். இல்லை விளையாட்டா சொல்லணும்னா, ஸ்கூலுக்கு டயத்துக்கு போகணும்னு சொன்ன ஒரு தடவை, நான் டென்ஷன் அவன் டயத்துக்கு போகலன்னா உனக்கு ஓசிடி இருக்குமா அப்படின்ட்டா. எனக்கு என்னது டயத்துக்கு போகணுங்கிறது ஓசிடியா, இது எப்படி ஓசிடியா மாறிச்சுன்னு. இதுல ஒரு நல்ல ஒரு குட்டி கதை இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு துணி கடையில போய் ஒரு அம்மா துணி வாங்கி இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ராவா வந்து காசு கொடுத்துருவாங்க, அதாவது தெரியாமல அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காசு வந்திருக்கும். அந்த அம்மா வந்து அந்த முதலாளியை பார்த்துட்டு, சார் நேத்து நீங்க எனக்கு துணி வாங்க வந்தேன், நேத்து வந்து நீங்க வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா 10 ரூபா கொடுத்துட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த முதலாளி சொல்லுவாரு, ஏமா அந்த 10 ரூபாய்க்காக நீங்க வந்தீங்க, இதுல என்னமா இருக்கு அப்படிவாங்க. இல்ல சார் அது என் பணம் கிடையாது, அது உங்களுடைய பணம், அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும், அதனால வந்து நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா. இதை வந்து எதுக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும், தவறு வந்து அப்படி பார்த்தா தவறு உங்க மேல இல்லையே, நேற்று ஒரு 5% வந்து துணிக்கு வந்து நான் வந்து பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கல, டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னு சண்டை போட்டோன்னே, அது என் உரிமை சார், ஆனா இது என்னோட பணம் கிடையாது, உரிமைக்காக நான் சண்டை போடுறது வேற, பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம், நான் திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு திரும்பவும் சொல்லுவாங்க. அவருக்கு பெரிய ஆச்சரியம் இருக்கும் அந்த முதலாளிக்கு, எங்க இருந்துமா வரீங்க அப்படின்னும் பொழுது, நான் நேத்து நைட்டே வந்துட்டேன் சார், நேத்து நைட்டே கொடுத்துருந்துருப்பேன், ஆனா முடியல, நான் வந்து கிட்டத்தட்ட வேற ஒரு இடத்துல இருந்து வரேன் அப்படின்னும் போது, அந்த இடம் இந்த கடைக்கும் அவங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேல. அங்கிருந்து நடந்து வந்து திரும்ப இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்தீங்களா, அதுவும் 5 ரூபாயா அப்படின்னா, 5 ரூபாயோ 1 ரூபாய் என்னுடைய காசு இல்லை அப்படின்னும் பொழுது, நான் மேல இருக்கிறவனுக்கு கணக்கு கொடுக்கணும், அது என் காசு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நியாயமா அந்த பணத்தை திரும்பி கொடுக்கும்போது, அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து முதலாளியை ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆக்கிடும். ஐயோ
அப்படின்னா மேலே இருக்கிறவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணுங்கிறது எவ்வளோ ஒரு கரெக்டான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, ஏற்கனவே 300 ரூபா வந்து ஒருத்தர் கொடுக்க வேண்டியது இருந்தது. அங்கேருந்து உடனே பைக் எடுத்து நீ நாம ஏன் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமால் பைக் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட போய் நின்று 300 ரூபா பணத்தை கொடுக்கறதுக்கு வருவார். இப்போ எதுக்கு இதை கொடுக்கறதுக்கு இவ்வளோ அவசரமா வந்தேன்? இல்லை, நான் உனக்கிட்ட எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணிட்டேன், ஸோ அதனுடைய காசு தான் இது, தயவு செய்து நீ வச்சுக்கோ அப்படின்னும் பொழுது அவர் என்ன செஞ்சாரா, நான் எதுக்கு கொடுக்கணும், சரி நீ எதுக்கு எனக்கு இது வந்து இப்போ உடனே கொடுக்கணும், இதுல என்ன இருக்கு? அவரு வந்து ஒரு 5000 போய் அவரு வண்டி கிளப்பி, அதேதான் 5000 கிளப்பல அவர் வந்து இந்த வார்த்தை சொல்லும் பொழுதுதான் இவருக்கு பெருசா வந்து தைக்குமா. சாதாரண 300 ரூபாய்க்கே இவன் இப்படி பண்ணியிருக்கானே. நான் ஒரு காலத்துல என்ன பண்ணேன்னா, ஒருத்தர் எனக்கு வந்து இந்த அம்மா சொல்லும் பொழுதே அங்கே வந்து அந்த கனெக்டிங் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். அந்த அம்மா அங்கே சொல்லும் போதே சொல்லியிருப்பாங்க, என் கணவர் வந்து இறந்து போயிட்டாரு, அவர் வந்து எப்போவுமே இந்த வார்த்தையை சொல்லுவாருன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பர்சன் இருக்கார் இல்லையா, 300 ரூபா வாங்கினவருக்கு பெரிய கில்ட் ஆகிடும். ஏன் நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து காசு கொடுக்க வேண்டி இருந்தது, அவர் இறந்துட்டாரு கொடுக்க போற அன்னைக்கு. ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், அவர் மனசுல ஐயோ அந்த காசை நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. இப்போ நீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு மிகவும் தைக்கிறது. அதாவது ஒருத்தன் செத்து போயிட்டான்னு கொடுத்துட்டாரு, அதை வந்து கொடுக்கும்பொழுது அந்த காசை எடுத்துட்டு போய் கொடுத்த அம்மா யாருன்னா, கிட்டத்தட்ட அந்த பணத்துக்கு வந்து 3 லட்சத்துக்கு வந்து ஒரு 13 லட்சமாக வட்டியோட கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுக்கும்பொழுது பார்த்தா அந்த நியாயத்தை ஃபாலோ பண்ண அந்த அம்மாவுக்கு தான் அந்த காசு. ஆக நேர்மையாக இருக்கும்போது உங்களுக்கு காசு எப்படியா இருந்தாலும் வந்து சேர்ந்துரும். ஆனால் இந்த மாதிரியான நேர்மைகள் அன்னாடங்காட்சிகளுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இதே நேர்மை வந்து அம்பானி மாதிரி ஒரு ஆளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தா 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பேரல் எண்ணெய் வந்து அமௌண்ட் கம்மியாகி இன்னைய வரையும் 110 ரூபா தான் நம்ம வந்து கொடுத்து பெட்ரோல் போட்டுருக்கோம் இந்தியாவில். அப்படின்னும் போது அவர் எவ்வளவு கணக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இந்த கதையை அனுப்பின குரோம்பேட் சுவாமிநாதன் சாருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா, சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். அதன் பிறகு வந்து நைஸ் ஸ்டோரி. எஸ் தேங்க்யூ. சாரி, அதன் பிறகு வந்து ஆதரி அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லுவாங்க. பெரிய ஸ்டோரியில ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு லெவலா அவங்க கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தாங்க, ஆங்கரா வரணும்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்கு நடிக்கிறதுக்கு போறப்ப அங்க அட்லி பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ரோலை வந்து பிகில் படத்துல கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் வந்து மிக அறிவாகவும் சாதுரியமாகவும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சினிமானாலே வந்து தப்பா நினைக்கிற குடும்பத்துல அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது பெரிய விஷயம்ன்றது அவங்க சொன்னாங்க. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவரும் வந்து சூப்பரா அவருடைய கருத்தை சொன்னார். மிக முக்கியமாக நான் அப்படின்றது வந்து மனிதன் வந்து எப்படி வந்து வேட்டைக்கு போனா, அதன் பிறகு வந்து சக்கரம் எப்படி கண்டுபிடிச்சான், விமானம் எப்படி கண்டுபிடிச்சான், இந்த நான் என்ற ஒரு விஷயம் தான் அவனை வந்து ஆளுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த அளவுக்கு மனித சமுதாயம் வளர்ந்திருந்தாலும் நான்ல 2 வகை நான் இருக்கு. ஒரு நான் வந்து நம்மளை வந்து தட்டி கொடுத்து போகும், இன்னொரு நான் அடாவடினா அடமெண்டான நான் பேச்சை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. நான் அப்படியாக வந்து நிறைய விஷயங்களை லூஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொன்னார். ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய இந்த மனிதர் ஏன் வந்து இப்படி வந்து அப்புறம் அவருக்கும் பசிக்குது இல்லை, அவருக்கும் சாப்பிடணும்ல. ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னா, பிரவீன் வந்து அவருடைய கதையை சொல்லும் பொழுது அவர் நான் ஆரம்பிக்கிட்டோம். ஏங்க ஆனாலப்பட்ட அனிதாலாம் 3 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் சொல்லியிருக்காங்க. தூக்கமே வரும் எல்லாருக்கும். கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் இரவு அங்கே இரவா இல்ல பகலா எனக்கும் மயக்கம். இந்த மாதிரி அது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரிலாம் போயிருக்கு. இவங்க அவரு கதை சொல்லுவாங்க, என்ன சப்ஜெக்ட் என்ன சார் பேசுறீங்க அப்படின்ட்டு எழுந்து போக பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இது யார் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் பருவா. உடனே அங்க அவரு பார்த்தாரு, ஓ நீ எழுந்திருக்கிறேன்ட்டு கதவு லாக் பண்ணாரு. ஆனா என்னன்னா கதவு வந்து திறந்துட்டு வர்றதுக்கு லாக்கு, ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். அவர் கலையரசு அப்பதான் அங்கிருந்து வெளியே வருவாரு, இவங்க வெளியே போவாங்க, முடியாம வந்துருவாங்க. திரும்ப என்னன்னா இந்த இடம் வந்து இதுவரை பிரவீன் வந்து சூப்பரா இருக்கிறாரு, சூப்பரா பேசுறாரு, இது போல ஒரு நாலேஜபிளான விஷயத்த நாட்டு மக்கள் ஒரு கதையா சொல்றாரு. நான் பேசிட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி வேணுனே கால் மேல கால் போட்டு ஆட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி கால் மேல் கால் போட்டு நந்தினி உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சம்மன். பட் இங்கே கால் மேலே கால் போட்டுறதுன்றது வந்து பூமர்த்தனமான ஒரு விஷயம் தான். அவங்க கால் அவங்க மேலே போட்டுருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு மரியாதை குறைவாக போகும் ஒன்று. ஆனால் நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அப்படி தான், பெரியவங்கன்னா அப்படி தான் இருக்கணும், போகணும், கால் மேலே கால் போடக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கப்பட்டதுனால அந்த ரைட். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கால் மேலே கால் போட்டு ஆடி என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது கூட சொல்லுங்கள், கால் மேலே கால் போட்டு ஆட்டுறது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறப்போ தான் அவர் வந்து அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. நீங்கள் இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறவங்க அவங்க உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரியுது, நீங்கள் அதில் போய் மாட்டுறீங்க. அதுதான் பிரச்சனை. அந்த இடத்துல அவரோட நான் வந்து
சரியா இல்ல அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதன் பிறகு அடுத்த வந்து கதை சொல்ல வந்து கலையரசன். உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு தெரியல கலையரசன் எவ்வளவு நேரம் கதை சொன்னாருன்றதும் எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல அவர் வந்து எல்லாரையும் திட்டினாரு. ஒரு நாய் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வரல அப்படின்றத திட்டினாரு. மில்லியனியரா இருக்கிற ஒரு பொண்டாட்டியை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் அவங்களாலையும் வந்து வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னாரு. அந்த வாழ்க்கையும் அவர் வந்து எப்படி வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. நாட்டுப்புற கலைஞர்களுக்காக நிறைய நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அவருமே வந்து எப்படின்னா எப்படி சொல்றது, இதை சொல்லி முடிச்சுட்டு வந்து நான் வந்து இதான் நான் இது மாதிரி நான் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட முடிச்சு விட்டாரு அந்த கதையை. எவ்வளோ விஷயங்கள் பார்க்கறதே விஷயம் இல்லை, இப்போ உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, நீங்க என்ன பண்ணுறீங்கன்றது தான். நீங்க நடுவில் அகோரியாலாம் போனீங்க வந்தீங்க, இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து சேர்க்கணும் அப்படின்னும் போது சேர்க்கல அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டாலும் நீங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது எல்லாமே சோஷியல் ரெஸ்பான்சிபிளா வரும். அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான் மேட்டர். ஓகேவா? லாஸ்டா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து என்னன்னா விக்கல் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, ஆதிரை விக்கல். அதுக்கப்புறம் இதுல நடுவுல ஒரு விஷயம் துஷாருக்கு பாத்தீங்களா, ஞாபகப்படுத்தல நீங்க. துஷாருக்கு ஏன் மேடம் கட்டம் கட்டினாங்க, இதுல எதுவுமே துஷார் வரலையேன்ற கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம். கட்டம் ஒன்னும் சிம்பிள், தோல் கொடுத்தாரு. ஆமா, பிரவீன் ராஜ் கதை எப்ப பாத்தீங்கன்னா தோல் கொடுத்துட்டு இருந்தாரு அவரு. சம்சுதீன் தூங்குவாருங்க. என்னங்க எனக்கு சம்சுதீனா தண்ணி நம்ம சட்டையை கட்டிட்டு போயிட்டு அங்கே போய் நடுவில் ஒரு கோடா இருந்தாலும் அங்கே போய் படுத்து தூங்குறீங்க. ஏன் அந்த ஏசியில் எங்கேயும் தூங்க முடியாது, அந்த பெட்ஷீட் எடுத்து வந்து படுத்துக்க முடியாது. இது நானே கேட்குறேங்க, பிக் பாஸ் கேட்கறாங்க. He is the responsible. புரியுது. How dare he இது? அங்கேயும் போய் அவர் தூங்க. ஒருத்தர் கதை சொல்லும் போதெல்லாம் தூங்குறீங்கன்னா இது என்னங்க இங்க பார்த்தா இவங்க தூங்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்ப அவர் தூங்குறாங்கன்னா இவங்க தூங்கறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல சார், ஆனா தூங்கலன்னுவீங்களா? அப்ப தூங்குனாங்க மேடம். அவங்க வந்து துஷாரோட அண்ணனை கரெக்ட் பண்றது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீ தெரியுமா? துஷாரோட அண்ணன் கிடையாது சார், அப்சராவுக்கு அண்ணன் இருந்தா அவரை கரெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்களாம். அப்சராவுக்கு அண்ணனே இல்ல. அப்சராவா? ஓ ஆமா, அப்சரா இல்ல மேடம். அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் இதெல்லாம் இருந்தீங்க, நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து துஷார் தான். இல்ல சார், நீங்க தப்பா கதை சொல்றீங்க. யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் நான் சொன்னா ஒத்துக்கவே மாட்டாரு. அவங்களுக்கு வந்து இவங்க அண்ணனே கிடையாது. அவங்க சொல்லுவாங்க எனக்கு அண்ணன் கிடையாது, தம்பி தான். உனக்கு அண்ணன் இருந்திருக்கான்னு சொன்னாலும் இது எங்க அண்ணன் ஏதோ ஒண்ணு விட்டு சித்தப்பாவோ ஏதோ அண்ணன் போல இல்ல. நான் சொல்றதை கேளுங்க. அந்த பையன் கொஞ்சம் அப்ப இருப்பாப்புலையா அப்படின்ற மாதிரி பேசுவாப்புல. அதுதான் மேட்ரு. சரி, ஆனா கமெண்ட்ல கரெக்டா சொல்லுங்க. நான் சொல்றேன் அவங்க பேசினது வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து துஷார் தான். துஷார் அங்க இல்லன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பேச்சு அப்படியே போகும். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்ன விட்ட சித்தப்பாவோ இல்ல பெரியப்பா பையனும் இருக்காங்க போகுது அண்ணன்ட்டு. அவங்க ஏதாவது அண்ணன் வந்தா இங்க ஏதாவது கனெக்ஷன் ஆக போடுற திக்கு மொமெண்ட்டும் வந்து துஷாருக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு தோல் கொடுத்துருக்காரு தோழனா. தோல் கொடுத்துருக்கீங்கல்ல, அதை வச்சு செய்வார். நாளைக்கு தோலே உரிக்கிற அளவுக்கு வந்து டாஸ்க் வைப்பார் அவரு. இசை தட்டு போலே இருந்த என் நெஞ்சை பறக்கும் தட்டாக பறந்திடச் செய்தாய். நதிகள் இல்லாத அரபு தேசம் நான் நைல் நதியாக எனக்குள்ள வந்தாய். நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய். எனக்காக நீ கிடைத்தாய், விழுந்து விட்டேனே வாசமே வாசமே என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள. வாங்க, அவ்வளவுதான். சிரிச்சிட்டீங்களா? சோ இதுதான் முடிஞ்சிச்சு. இதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மொமெண்ட் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, டேய் பிக் பாஸ்ன்னு வந்தேன்டா, இங்க என்னடா நீங்க திடீர்னு பாட்டு பாடுறீங்க, 18+ ஜோக் சொல்றீங்க, இங்க என்ன குழந்தைங்களுக்கான கிண்டர் கார்டன் ஷோ நடத்திட்டு இருக்கேன் நானு. நடக்கிற விஷயத்த அடல்ட் 2 பேர் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி புள்ள பிறக்கும், எப்படி வளர்ந்தோம், எப்படி வந்தோம், எல்லாமே தானே வரும் அதுல. அப்புறம் பாட்டு இசையெல்லாம் வரலையா? அங்க காலைல எதுக்கு பிக் பாஸ்ல காலைல பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கானுங்க? எதுக்கு? அதுக்கு தான் அந்த 5 மினிட்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா. பிக் பாஸ்ல இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் முடிஞ்சிச்சு. அதோட அதுக்கப்புறம் இது வந்து சொன்னாரு, புதுசா வந்திருக்காரு போல, அவருக்கு தெரியல, நம்ம பழகிடுவார். ஓகேவா? சரி, இதன் பிறகு நடந்த ஒரு சின்ன பிட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, பிட் என்னன்னா விக்கல் எல்லாருமே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. வந்து இன்னைக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்களா, சபரியும் கமருதீனும் பைப்பு கிட்ட போய் தலையை வச்சு படுத்துக்கிறதா, தண்ணி ஊற்றும் போது எழுந்திரிச்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே இதுங்க அதுக்குள்ளாரே பேசி தண்ணி வந்து மூக்கில் போட்டு அப்படியே செத்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க இறந்து போயிட்டா எப்படிலாம் யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க.
அதில் உண்மையிலேயே வந்து பண்ணி காட்டினது வந்து எஃப்ஜே வந்து ஆதிரி மாதிரி பண்ணி காட்டுவார், வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி அவர் பேர் என்ன, நம்ம வாட்டர்மெலன் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து விக்ரம் பண்ணி காட்டினாரு. ஒரு தடவும் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்ததுங்க. அந்த இடத்துல நந்தினி இருப்பாங்க. எஃப்ஜே வந்து நந்தினி மாதிரி பண்ணுவார், ஆதிரி மாதிரி இல்லை, சாரி, நந்தினி மாதிரி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க நந்தினி. அதுக்கப்புறம் இப்படி மாறுவாங்க, அதுக்கப்புறம் சிரிப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. எனக்கு தெரியல, அதுக்கு தான் அழுகை, நந்தினியுடைய அழுகை 1 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. இப்போ இது கனி வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள சாதாரணமாக கூட யாருமே கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்வாங்க. நீங்கள் எப்போ எப்படி மாறுவீங்கன்றதுக்காக இருந்துகிட்டே இருந்து பேம்பர் பண்ற அளவுக்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இருக்க மாட்டாங்க. அப்படியான இடத்துக்கு நீங்க சாப்பாடு போடுறதுனால இவங்க வந்து ரொம்ப வந்து போய் பேம்பர் பண்றது அந்த வேலைலாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம நிறைய பத்திர அர்ச்சனாலும் நிறைய அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பிக் பாஸ்ல 8 சீசன் நம்ம பார்த்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு காரி துப்புன விஷயம் எங்கேயுமே எந்த சீசனுமே நடக்கல. வந்து 3 நாளே வந்து கும்பகர்ணம் மாதிரி மாறினது வந்து என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாதுன்னு. அதுவும் யாரு தங்கத்துக்கு பக்கத்துல போய் படுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அது வேற மாதிரி பிளேட் மட்டும் தான் சொல்லல, அவ்வளவுதான் சொல்லிட்டார். அதேதான். சரி, இதுதான் இன்றைய நடந்த விஷயங்கள். நாங்க எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி கோர்வையா சொல்லிட்டோம். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே வந்து லைக் பண்றீங்க, நிறைய லைக்ஸ் வருது, ஷேர் பண்றீங்க அண்ட் கமெண்ட் பண்றீங்க. ரொம்ப தேங்க்யூ. எல்லோருடைய வாழ்விலும் சகல சௌபாகியமும் நடக்க எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கும். தயவு செய்து அதை செய்யுங்க. ஏன்னா உழைப்பை வந்து நீங்க வந்து உதாசீனப்படுத்தாமல் அதற்கான ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறீங்க. ஹை பட்டன் கொடுக்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. முக்கியமாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியுது. கண்டிப்பாக உண்மை அதுதான். ஸோ வேற என்ன, இன்னைக்கு கலை நிகழ்ச்சிகள் இதோடு முடியுது. நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வைசு சைனிங் ஆஃப்.